பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் ஏப்ரல் 27 காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம். புல்வாமா அட்டாக் அப்புறம் CRPF கான்வாயில் அட்டாக் பண்றதை விட இந்த வாட்டியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ இல்ல மற்ற விடயத்துல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அவங்களோட கம்ப்ளீட்டா நிர்மூலமாக்குற அளவுக்கு நாங்க வந்து எல்லாம் பிளான் பண்றதுக்கு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்து கோம்பிங் ஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி சர்ச் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பதிலடி நீங்க கேட்கற வருது. இப்போ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இப்போ வந்து 5-6 விஷயங்களை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறது வந்து ஒன்லி டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாளைக்கு மேல ஒரு 3 மாசம் கூட அந்த வாட்டரை ஸ்டாப் பண்ணாங்க. 2 மாசம் ஸ்டாப் பண்ணா ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சார், குறிப்பா இப்போ 1972 போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்ணிருக்காங்களே சார், அதுல நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பெரிய தாக்கம் ஏற்படுத்த சான்சஸ் கிடையாது. எக்கனாமிக்கலா ரொம்ப புவர் கண்டிஷன்ல போயிட்டாங்க. வேர்ல்டு பேங்க்ல ஹெவி டெப்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே. அண்ட் மோரோவர் எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு உள்நாட்டு சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. இது வந்து சிம்லா ஒப்பந்தத்தினால வந்து இது ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நமக்கான பாதிப்புகள் ரொம்பவும் குறைவுதான். அந்த 71 வார்ல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 93,000 பேர் நம்ம சரண்டர் பண்ண வச்சோம். ஒரு முக்கியமா வந்து இந்த இந்தியா வந்து இவ்வளவு தூரம் ஜம்மு காஷ்மீரை வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு என்வியஸ் கண்டிஷன் வந்துட்டாங்க. இப்ப நிறைய பெரிய இருந்த குரூப்ல இருந்த பெரிய தலைவர் கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து அதில் இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வேகமா போய் ஜம்மு காஷ்மீர்லயோ பக்கத்துல ஸ்டேட்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலோ ஏதாவது ஒரு விஷயத்துல பாம்பிங் எந்த ஒரு ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னிஷன் அங்க கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கலாம் விமானப்படைகள் மூலமாக? இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளோட மூவ்மெண்ட் வந்து இமிடியேட்டா வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்ல 24 ஹவர்ஸ்ல வித்தின் 5 ஹவர்ஸ்ல கூட எல்லா மூவ்மெண்ட்டுமே எல்லா ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா சர்ஜிக்கல் இதை தவிர்த்து இப்போ மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் நம்ம நிறைய விஷயத்துல அட்வான்ஸ் லெவல்ல மிசைல் டெக்னாலஜிஸ்லாம் எங்கேயோ போயிட்டோம். ஈவன் வேர்ல்ட்லயே வந்து நம்ம 4th லெவல்ல வந்திருக்கோம். ஈவன் இப்ப லேட்டஸ்ட் ஆஃப் லேசர் டெக்னாலஜி எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்ப இவன் ட்ரோன் லெவல்ஸ்ல நிறைய தாக்குதல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நமக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு 1000 டைம் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விமானப்படையில் 20 வருடம் பணியாற்றிய முன்னாள் விமானப்படை வீரர் திரு சுரேஷ் பாபு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பகல்காம்ல தாக்குதல் நடந்தது உங்களுக்கு தெரியும். 26 உயிர்கள் பலி போயிருக்கிறது. இதற்கு இந்தியாவின் பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்னு உலக நாடுகளே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தருவாயில தான் இப்போ நிறைய விதிமுறைகளை இந்திய அரசு விதித்துக் கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் நிறைய விதிமுறைகளை அந்த நாட்டில் விதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லையில மிகப்பெரிய பரபரப்பு இருக்கிறது. இதுல என்ன மாதிரியான பதிலடியை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியா தரப்புல இருந்து? இந்த முறை வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து புல்வாமா அட்டாக் அப்புறம் CRPF கான்வாயில் அட்டாக் பண்றதை விட இந்த வாட்டியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ இல்ல மற்ற விடயத்துல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப வந்து நேத்து வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பேசுறபடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீவிரவாதிகளும் அவர்களோட பேக்கப் பண்றவங்களுக்கும் அவங்களோட கம்ப்ளீட்டா நிர்மூலமாக்குற அளவுக்கு நாங்க வந்து எல்லாம் பிளான் பண்றதுக்கு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மோர் தென் 5,000 பேருக்கு மேல வந்து ஜம்மு காஷ்மீர்ல உள்ளார ஆப்ரேஷன் பண்ண அவங்களோட ஏற்கனவே அடைக்கலம் கொடுத்த வீடு மதக்கொண்டு எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அவர்களோட புகலிடங்கள்லாம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டன. இது மாதிரி தொடர்ந்து கோம்பிங் ஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி சர்ச் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட தமிழ்நாடோட கோஸ்டல் அளவு நமக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்குள்ள பார்டர் ஏரியா அரௌண்ட் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ஏரியா. இல்லை POK எல்லாமே டெரைன் ஏரியா, நாட் லைக் ஏ பிளைன் ஏரியா. அது கிடையாது. வெரி 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 ரொம்பவும் முக்கியமா வந்து சொல்லணும்னா ரொம்பவும் டஃப்பான ஆப்ரேஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த மவுண்டன் ஏரியாவில் சர்ச்சிங் ஆப்ரேஷன், கோம்பிங் ஆப்ரேஷன்.
இந்த அவங்க வந்து கிராஸ் பார்டர் இது பண்றதுக்கோ பிஓகே ஏரியால இருந்து இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடங்கள் கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் வேகமா சீக்கிரமா பண்ணிடலாம். அவங்க ஏதோ மொபைல் ட்ராக் எல்லாமே அங்க ஆல்மோஸ்ட் எல்லா வில்லேஜஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணும்போது யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேமோஃபிளேஜ் யூனிஃபார்ம், மிலிட்டரி யூனிஃபார்ம். ஆனா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிராமத்துல இருக்கிறது அதே பைஜாமா அந்த மாதிரி டைப்பு ஆல்மோஸ்ட் சிமிலரா எல்லாருமே இருப்பாங்க. நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. உடனே வந்து இவங்க இருக்கா இவர்கிட்ட தான் இருக்காங்க. அவங்க ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது வேக வேகமா ஒளிவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீடையுமே டச் பண்ணி பண்ற மாதிரிலாம் நிறைய விஷயத்துல இருக்கும். நம்ம ரீசெண்ட்ல இப்ப தமிழ் படத்துல எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்க. அமரன் படத்துல எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்லாம். இதெல்லாம் 93 அந்த மாதிரி டைம்ல நடந்தது விஷயங்கள். இதோட பதிலடி நீங்க கேட்கிற வருது. இப்ப ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இப்போ வந்து 5-6 விஷயங்களை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறது வந்து ஒன்லி டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது May 1 இந்த சைட்ல நாட்டுல இருந்து எல்லாருமே போகணும். இந்த அவங்கள எல்லாருமே யாரெல்லாம் விசா முடிஞ்சிருக்காங்களோ விசா கிளியர் பண்றவங்க எல்லாம் இமீடியட்டா இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே. அண்ட் மோரோவர் எம்பசில கவுன்சிலர் இருக்கிறவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மெயினான விஷயங்கள் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் இதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மோர் தென் 1960 செப்டம்பர்ல கையெழுத்தானப்பட்ட ஒப்பந்தம் அது. பிரைம் மினிஸ்டர் நேரு இந்த டைம்ல கட்டுப்பட்டு 80% வந்து அந்த இண்டஸ் வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கும் 20% வந்து இந்தியாவுக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அது. இதை உடனடியாக இமிடியேட் எஃபெக்ட்ல நிறுத்துறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை வந்து பாகிஸ்தான்ல ஏற்படுத்தும். ஏன்னா வந்து கம்ப்ளீட் என்டையர் மோர் தென் 800 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அவங்களுக்கு வந்து நிறைய கிளை நதிகள் உள்ளாருமே 3 கிளை நதிகள் எல்லாமே போயுமே அவங்களுக்கு வந்து என்டையர் வாட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எலக்ட்ரிக் சப்ளை அண்ட் கம்ப்ளீட் ஃபுட் செக்யூரிட்டி எல்லா விஷயமும் இதுதான் உருவாக்கி கொடுத்துருக்கு. அவங்களோட கம்ப்ளீட் பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் பார்ட் எல்லாமே என்டையர் திங். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாளைக்கு மேல ஒரு 3 மாசம் கூட அந்த வாட்டரை ஸ்டாப் பண்ணாங்க. 2 மாசம் ஸ்டாப் பண்ணா ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அங்க பெரிய பஞ்சமும் உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சார் குறிப்பா இப்போ 1972 போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்ணிருக்காங்களே சார், அதுல நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பெரிய தாக்கம் ஏற்படுத்த சான்சஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குதான் வந்து இந்த ஒப்பந்தத்துல வந்து நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்ல வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்து மக்களுக்கு பாதிப்பு, மற்ற ஃபுட் செக்யூரிட்டி எல்லாமே. ஏற்கனவே அவங்க வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப புவர் கண்டிஷன்ல போயிட்டாங்க. வேர்ல்டு பேங்க்ல ஹெவி டெப்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே. அண்ட் மோரோவர் எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு உள்நாட்டு சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. பலுசிஸ்தான் சைட்ல இருந்து இருக்கு, தாலிபான் சைட்ல இருந்து அவங்களுக்கு பிரஷர் இருக்கு. இந்த சைட்ல இருந்து வந்து பிஓகேஸ்ல இருந்து உள்ளாரே வந்து அவங்களோட யாருக்குமே டிசிப்ளின்டா இல்லை. மோரோவர் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல உள்ள ஒர்க்கர்ஸ்க்குமே மிலிட்ரிக்கு மட்டும்தான் சேலரி பென்ஷன்ஸ் கொடுக்கறது அளவுக்கு அவங்களோட எந்த ஒரு வருமானமே பத்தாம இருக்கு. இப்ப ரொம்ப அதாவது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. ஆப்டர் நம்ம டிமானிட்டேஷன் கொண்டதுக்கு அப்புறமே இது வந்து நிறைய விஷயங்களை வந்து இது ரொம்ப இன்டெப்தா போனோம்னா எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அந்த இது வந்து முக்கியமாக வந்து நீங்க கேட்ட கேள்வி மாதிரி வந்து இது வந்து சிம்லா ஒப்பந்தத்தினால வந்து இது ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நமக்கான பாதிப்புகள் ரொம்பவும் குறைவுதான். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து பொருளாதார நிலைமையில வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அழகான பொசிஷன்ல தான் இருக்கும். தேர் இஸ் நோ இதுல வந்து இருக்குமா. நம்ம அவங்க லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்கில் வார்லயே அவங்களால 14 நாளுக்கு மேல அவங்களால தாங்க முடியல. நம்ம அட்டாக் இது பண்ண ஆரம்பிச்சதுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொசிஷன்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த 71 வார்ல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 93,000 பேர் நம்ம சரண்டர் பண்ண வச்சோம். 93,000 பேரை வந்து நம்ம சரண்டரே பற்றி வச்சோம். ஈஸ்ட் பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். இது ரொம்ப சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸுமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய ஒப்பந்தம் அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிற விஷயங்கள்ல வந்து இமிடியட்டா வந்து எத்தனை கிட்டத்தட்ட 18க்கு மேல டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருந்து சின்ன சின்ன குரூப்ஸ் அண்ட் பெரிய குரூப்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் தடை பண்ண சொல்லி எத்தனையோ வீட்டுல அறிக்கைகள் கொடுத்திருந்தோம். ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. எதையுமே ஒவ்வொரு வாட்டியும் புதுசா ஒரு குரூப் வந்துட்டு அவங்களோட ISI
அவங்களோட மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி இது ஒரு ஒரு முக்கியமா வந்து இந்த இந்தியா வந்து இவ்வளவு தூரம் ஜம்மு காஷ்மீரை வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு என்வியஸ் கண்டிஷன் வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து ஏதாவது ஒரு இப்ப இருக்கிற ஒரு 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 இப்போ முக்கியமா பெரிய ஒரு டெரரிஸ்ட் குரூப்னு ஒரு 8 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 பிரிவு, லஷ்கர் தொய்பா, முஜாஹித், அந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸ் அந்த மாதிரி நிறைய குரூப் இருந்து நிறைய பெரிய இருந்த குரூப்ல இருந்த பெரிய தலைவர் கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து அதில் இறந்துட்டாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். இப்ப அந்த ஏரியால இப்போ வந்து நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகிறதுக்கு யாராவது வந்து ஜம்மு காஷ்மீர்லயோ இது பக்கத்துல உள்ள மாநிலத்துக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது தான் அவங்க பாகிஸ்தான்ல அவங்களோட மிலிட்ரியிலோ இது ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்காங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இந்த பொருளாதார நிலைமை வந்து இப்போ அவங்களுக்கு வந்து டெய்னா குரூப் ரன் பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாம் அம்யூனிஷன் அது இது அதெல்லாம் வாங்கி ஆகணும். ஒரு குரூப் கம்ப்ளீட்டா ஒரு டெரரிஸ்ட் குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் பொருளாதாரத்துலையும் சரி, டெய்லி சாப்பாடு கூழ் எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே வேணும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதை போய் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஆப்ரேஷன் நடத்தி காமிக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாம் பண்றதுக்கு எல்லா செலவுகள்லாம் வேணும். ஸோ அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வேகமா போய் ஜம்மு காஷ்மீர்லயோ பக்கத்துல ஸ்டேட்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலோ ஏதாவது ஒரு விஷயத்துல பாம்பிங் எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னிஷன் அங்க கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது குரூப், ஏதாவது ஃபர்ஸ்ட் குரூப். அதனாலதான் நாங்க பண்ணிட்டோம் எங்க பண்ணிட்டோம்னு எப்பொழுதுமே நம்புறாங்க. ஒரு பெரிய தாக்குதலோ ஏதோ ஒரு நடக்கும் போது நாங்க இந்த குரூப் தான் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். சார் குறிப்பா நீங்க ஒரு விமானப்படை வீரரா சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்திய அளவுல விமானப்படை எந்த அளவுக்கு பலமா இருக்கு? சர்வே சொல்லுது நம்ம கிட்ட 513 போர் விமானங்கள் இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட 328 தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கலாம் விமானப்படைகள் மூலமாக? நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவும் வந்து வெரி கம்ஃபர்டபுள் ஸ்டேட்ல இருக்கும். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளோட மூவ்மெண்ட் வந்து இமிடியட்டா வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்ல 24 ஹவர்ஸ்ல வித்தின் 5 ஹவர்ஸ்ல கூட எல்லா மூவ்மெண்ட்டுமே எல்லா ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், எல்லா சர்ஜிக்கல் சைட். இதை தவிர்த்து இப்போ மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் நம்ம நிறைய விஷயத்துல அட்வான்ஸ் லெவல்ல மிசைல் டெக்னாலஜிஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டோம். ஈவன் வேர்ல்ட்லயே வந்து நம்ம 4th லெவல்ல வந்திருக்கோம். ஈவன் இப்ப லேட்டஸ்ட் ஆஃப் லேசர் டெக்னாலஜி எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்ப ஈவன் ட்ரோன் லெவல்ஸ்ல நிறைய தாக்குதல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதுல வந்து அதாவது நமக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு 1000 டைம் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு. எந்த விதத்துலயுமே உள்ளார பூந்து அடிச்சு பண்றது கூட ஏற்கனவே பங்களாதேஷ்ல ஒட்டு பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் கூட பண்றதுக்கான தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வலிமையும் நம்மள்கிட்ட இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. விமானப்படையும் சரி, காலாட்படையும் சரி, எல்லா விதத்துலயுமே ஈவன் கப்பல் படையிலேருந்தும் கூட வந்து நமக்கு வந்து இமிடியட்டா ஓஷன் குஜராத் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே நிற்க வச்சு எல்லா INS விக்ராந்த் மாதிரி வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே கூட பண்றதுக்கு நமக்கு எல்லா விதமான கெப்பாபிலிட்டி இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம பாகிஸ்தானை விட வந்து கிட்டத்தட்ட 15-20 மடங்கு நம்ம சக்தி வாய்ந்த கண்டிஷன்ல தான் இருக்கோம். அண்ட் மோரோவர் பொருளாதாரத்தில் எந்த விதமான இதுலயும் இல்லாம. சார் எனக்கு என்ன கேள்வினா, ஆக்சுவலா அவங்க பாகிஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரே ஒரு முறை தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை ஈடுபடாம எல்லைகள்ல பாத்தீங்கன்னா ராணுவ படை வீரர்களை குவிக்கிறாங்க, உரிகளை கூட தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப நேரத்தில இருந்து ஃபுல்லா தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. விமானங்கள் எல்லாம் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவறு இல்லை அப்படின்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராம உடனடியாக அவங்க போருக்கான சூழலுக்கு தயாராகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குமா பாகிஸ்தான் அரசுக்கு? ஏற்கனவே பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும்னா இப்ப வந்து ஒசாமா பின் லேடனை பிடிக்கும் போது அமெரிக்கால இருந்து எங்கிருந்து வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்க பிடிக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட இப்ப போன வாரம் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஒரு முனீர் பேசும்போது சரி, கிட்டத்தட்ட கடந்த 6 வருடங்கள்ல எத்தனையோ வீடியோக்கள் முக்கியமான கமாண்டர்ஸ் லஷ்கர் தொய்பால இருந்து முஜாஹித் மற்ற எல்லா குரூப்போட நிறைய தீவிரவாதிகளோட கமாண்டர்ஸ் எல்லாமே அங்க பாகிஸ்தான்ல இருந்து நாங்க அங்கதான் இருக்கோம் அப்படின்னு ஓப்பனா வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்து அவங்க மறைக்கவே முடியாதுலாம் கிடையாது. நாங்க இல்லைன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து பொய் சொல்தான் சொல்லிட்டு இருக்க முடியும். அவங்க வந்து அவங்களோட வேற அவங்க கமாண்டர்ஸ் எல்லாமே நாங்க இங்கேதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எகெயின்ஸ்ட் இந்தியா நாங்கெல்லாம் போராடுறோம், அது பண்றோம் இது பண்றோம்ட்டு கண்டினியூஸா ஏதாவது ஒரு வீடியோ நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 15 days பேக் கூட ஒரு கொடுத்துருக்காரு ஒரு கமாண்டர் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. எகெயின்ஸ்ட் ஹிந்துஸ் பேசிட்டு எல்லாமே இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா எல்லாமே பேசிட்டு
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நிச்சயமாவே அவங்களுக்கு எல்லாமே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமாவே தெரியும். ஒவ்வொரு நடவடிக்கையுமே இங்க எல்லா குரூப்புமே இங்கதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஆசிலம் புகலிடம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா அபிஷியலும். ஆனா அங்க இருக்கிற புவர் பீப்புள், காமன் பீப்புளுக்கு வந்து பாகிஸ்தான் உள்ள காமன் பீப்புளுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஹை அபிஷியல்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட சபகேஷன். இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க ஹை அபிஷியல்ஸோ மிலிட்ரி அபிஷியல்ஸ் எல்லாமே இது ஒருத்தர் நாட்டு அவங்களுக்கு உண்டான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ற விஷயங்களே அவங்க நிறைய விஷயத்த தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 days பலுசிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய இதே ஒரு ட்ரெயினே கடத்திட்டு போய் கொண்டாங்க. 120 பேர்கிட்ட கொண்டு விட்டாங்க. இந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் அங்க சிவில் வார் நடந்துட்டு இருக்காங்க. தாலிபான்கிட்டையும் அங்க வந்து எகென்ஸ்டா இருக்காங்க. ஆப்கானிஸ்தானும் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவரபிளா எந்த விஷயத்துலையுமே நடக்கிறதே கிடையாது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போய் அந்த மாதிரி இருக்கு. எல்லா அபிஷியல்ஸுக்குமே என்னதான் பண்றது அப்படிங்கிற நிலைமைக்கு போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஏதாவது இப்ப கன்சில் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா உலக நாட்டுல மேக்சிமம் எந்த இன்க்ளூடிங் சைனா கூட இன்னும் ஓப்பனா அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லா நாடுகளுமே வந்து பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக நமக்கு ஃபேவரபிளாக தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த விதமான நெக்ஸ்ட் அடுத்த கட்டமான மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்தாலுமே உலக நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணதான் செய்யும். யாரும் அப்போஸ் பண்ணவே மாட்டாங்க. இது முக்கியமான சித்தம். சார், எனக்கு ஒரு கேள்வி, நான் அந்த கேள்வி முதல்ல கேட்டேன். அந்த விமானப்படை தாக்குதல் பத்தி எப்படி சார் தாக்குதல் நடக்கும்? அதாவது தனித்தனியா பிரிஞ்சு போவாங்களா இல்ல மொத்தமா தாக்குதல் நடக்கும்? அந்த விமானப்படை தாக்குதல்ன்றது எப்படி இருக்கும் ஆக்சுவலா? விமானப்படை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த ஒரு விமானப்படை தாக்குதல் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம சேட்டலைட்டு மற்ற விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ஸ் டெரரிஸ்ட் ஷெல்டர் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல மட்டும்தான் பர்டிகுலரா பின் பாயிண்டா ப்ரிசிஷன் தான் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்படும். எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஎன் ட்ரீட்டியோ நம்ம யூஎனோட வார் இதோட இது பண்ணி எந்த ஒரு சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கோ அதுக்கு பக்கத்துல தாக்குதல் நடத்துறதுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பே கிடையாது. இது வந்து அதுல வந்து அதற்கு முன்னாடி வந்து அவங்க நடத்த போறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் வந்து ப்ராப்பரா வந்து அவங்க வந்து சைரன்ஸு ஏர் ரைடு வார்னிங் அதெல்லாமே கொடுப்பாங்க. இதெல்லாமே விமானப்படை தாக்குதல் தான் பிரைமரியா நம்ம நடத்தணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இல்ல, நம்ம டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கும். இப்ப விமானப்படை தாக்குதல்கள் நடத்திட்டு திரும்பி வர்றதுக்காண்டி சாத்தியக்கூறுகள் நிறையவே இருந்தாலுமே நமக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. காலாட்படையில தாக்குதல் சில விஷயத்துல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. மேல மிசைல்ஸ் அட்டாக்ஸ் இருக்கு, ட்ரோன்ஸ்ல பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நடத்தலாம். இது போட்டோ ரெகக்னைசன்ஸுக்கு மோர் தென் 50,000 ஃபீட்டுக்கு மேல போய் கம்ப்ளீட்டா நேரம் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்தெந்த போஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நிறைய டிவிஷன்ஸ் அந்த 800 கிலோமீட்டர் நீங்க வந்து மெஷர் பண்ணி எல்லாம் பண்ணணும். எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்த முடியும், எந்தெந்த குரூப்ஸ் எல்லாம் எங்கெங்க ஏரியால இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏவன் அவங்க வந்து டுவர்ட்ஸ் பாகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தான் பார்டர் கூட ஏரியா கூட அவங்களாம் நிறைய குரூப்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இல்ல பலுசா அந்த சைடு வெஸ்டர்ன் சைடு பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் சைடுக்குள்ள நிறைய பேர் போயிருக்க சான்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து பின் பாயிண்ட் அவருக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரைமரி டார்கெட் டெரரிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட் பேக் பண்ணக்கூடிய குரூப்ஸ், அதுதான் முக்கியமா இருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ நமக்கு வித்தின் த ஜம்மு காஷ்மீர்ல எவ்வளவு தூரம் வேகமா இங்க யாரெல்லாம் டெரரிஸ்ட் ஷெல்டர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இது புகலிடம் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கோம்பிங் ஆபரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம். உங்க அனுபவத்துல சொல்லுங்க சார், கண்டிப்பா இதுக்கான பதிலடி இருக்குமா இல்ல இது பேச்சுவார்த்தையிலே முடிக்கப்படுமா? உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க, எந்த மாதிரியான நகர்வு இருக்கும் அடுத்து? இல்ல நிச்சயமா இந்த வாட்டி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பதிலடி இருக்கும். இப்போ முதல்ல இவங்க கொடுத்த 65 வருஷத்துலயே இது வரைக்கும் எத்தனையோ வார்கள் அதெல்லாம நடந்து 1960 இல்ல வந்து 1960 கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் 62லயே ஒரு 65ல ஒரு வார் நடந்தது சைனீஸோட இந்த சைடுமே. 71ல பெரிய வாரம் நடந்தது ஈஸ்ட் பாகிஸ்தான், அது எல்லாமே நடந்தது. அப்ப கூட யாருமே வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே கேன்சல் பண்ணல வித் இமீடியட் எஃபெக்ட். ஸோ 65 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரீசனா பெருசா கட் பண்றாங்கன்னா இது ஒரு முக்கியமான இது. ஏன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு தெரியும். இது டிப்ளமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லெவல் இதுக்கு வந்து. அப்புறம் மிலிட்ரி லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்வென்ஷனல் வார் மாதிரினா நிறைய நியர்பை தாக்குதல், பார்டர் ஏரியாஸ்ல இது பண்றது,
டாக் ஃபைட்டிங் அப்படிங்கிற இதுல பிளைட்ஸ்ல வந்து இது பண்றது. ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து நம்ம கார்கில் வார்ல வந்து ஏர் ஸ்பேஸ் வயலேட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம தாக்குதல் நடத்தணும். இந்த பாலாகோட்ல பண்ணது எல்லாமே அந்த மாதிரி தாக்குதல்கள் நிறைய சம்பவங்கள் எனி டைம் நடக்கலாம். இதை வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டோ இதை வந்து இப்ப டிப்ளமேட்டிக் பிரஸ் மீட் நடத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இனிமே வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கணும் இல்லையா. அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க தெரிவிப்பாங்க. இல்ல நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு மிலிட்ரி அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 நாளோ ஒரு வாரம் கழிச்சு இது மாதிரி தாக்கல் நடத்தியிருக்கோம். அதோட என்ன ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வித் ஃபுல் எவிடன்ஸோட உங்களுக்கு நடத்துவோம். அது காமிப்பாங்க. அது நிச்சயமா நடக்கும். அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.